வணக்கம் மக்களே, வாங்க எக்ஸாம்பிள் 4 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க 4 வீடியோஸும் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதை கண்டினியூஸாக அந்த 4 வீடியோஸும் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த சம் புரியும். ஓகேங்களா? x + 1/x = 3ன்னு கொடுத்துருக்காங்க. x³ + 1/x³ வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஃபார்முலா வந்து n³ - 3n க்யூபோட ஃபார்முலா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கேயும் ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும். ஓகேங்களா? மற்றபடி இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் தான் வரும். எப்படி மாற்றி கேட்டாலும் ப்ளஸ் தான் வரும். இந்த 2 ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே மைனஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். இதுதான் என்னோடய வேல்யூ. ஸோ க்யூப் கேட்டிருந்தாங்கன்னா என்ன க்யூப் பண்ணுங்கள். 3யோட க்யூப் 3³ - 3 × 3. 3 க்யூபோட வேல்யூ என்ன வரும்? 27 - 3 × 3 9. 27ல் 9 போயிடுச்சுன்னா 18. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் x + 1/x = 3 கொடுத்து x³ - 1/x³. ஓகேங்களா? அங்கே மைனஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆன்சர் ஒன்று கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் நம்பர் 5ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.